தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைக்கல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் கிடைத்திருக்கிறது. கிட்டத்தட்ட மார்ச் 21 அவர் கைது செய்யப்பட்டார். அதிலிருந்து பல முறை அவர் ஜாமீனுக்கு மனு செய்தும் அந்த ஜாமீன் நிராகரிக்கப்பட்டது. இப்போ தேர்தலை முன்னிட்டு தேர்தலில் பிரச்சாரம் செய்வதற்காக ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் என்பதை கொண்டு அவருக்கு பல்வேறு நிபந்தனைகளோடு இடைக்கால ஜாமீன் கொடுத்திருக்கிறார்கள். இது தேர்தலில் என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது என 2024 மக்களவை தேர்தலுக்கான பிரச்சாரமும் பல கட்ட வாக்குப்பதிவுகளும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. 4ஆம் கட்ட வாக்குப்பதிவுக்கு நம்ம தயாராகி கொண்டிருக்கிறோம். இந்த சூழலில் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் தேர்தல் நேரத்தில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? இது சார்ந்து பேசுவதற்காக இன்று நம்மோடு 2 கருத்துரையாளர்கள் இணைய இருக்கிறாங்க. நான் கருத்துரையாளர்கள் அறிமுகம் செய்கிறேன். பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து திரு செல்வம், ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து திரு சேர்லாதன் இருவரும் இணைய இருக்கிறாங்க. நான் முதலாவதாக விவாதத்தை திரு செல்வத்திலிருந்து துவங்குறேன். செல்வம் சார், வணக்கம். வணக்கம் சார். அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கான ஜாமீன் பலமுறை நிராகரிக்கப்பட்டது. உங்களுக்கு தெரியும் எத்தனை முறை அவருக்கு சம்மன்ஸ் அனுப்பப்பட்டதோ அதே மாதிரி இவரும் ஜாமீனுக்கு பலமுறை என்ன பண்ணாரு, மனு செய்தார். ஆனால் நிராகரிக்கப்பட்டது. இப்போ அவருக்கு இடைக்கால ஜாமீன் கொடுத்திருக்கிறாங்க. இது தேர்தலில் என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? என்ன பொறுத்தவரைக்கும் சார், நீங்களுமே தினமலர் உரைகள் நிறுவனத்திற்கு, தினமலர் உரைகள் நிறுவனத்திற்கு, அதனுடைய நேயர்களுக்கு, நெறியாளர் மரியாதைக்குரிய கோபாலகிருஷ்ணன் சார், தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதல் வணக்கம். ரெண்டாவது, ஒரு பெயில்ங்கிறது ஒரு சிறைவாசிக்கு ஒரு பிணைங்கிறது உரிமைதான். அதை நாம மறுக்க முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, பெயில் இஸ் ரைட், ஜெயில் இஸ் எக்ஸம்ஷன். சிறை என்பது அது விதிவிலக்காக நடக்கணும். அதாவது பிணை அவருடைய உரிமைதான். அது நீதிமன்றத்துல அந்த வழக்கினுடைய தன்மையை பொறுத்து வழக்கை விசாரிக்கிற நீதிபதிகள் பார்க்கிற பார்வை, வழக்கை வழக்கை நீதிபதிகள் முன்னால எடுத்து வைக்கிற, வாதம் வைக்கிற வழக்கறிஞருடைய திறமை எல்லாம் இதில் எல்லாம் உள்ளடக்கியது. சரி, திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் தலைநகரத்தினுடைய முதலமைச்சர், ஆம் ஆத்மி கட்சியினுடைய நிறுவன தலைவர், தலைநகரத்தில் இருக்கிற டெல்லியில இருக்கிற ஆம் ஆத்மி கட்சியினுடைய ஆட்சியின் முதலமைச்சர். அவர் எந்த வழக்குல கைது செய்யப்பட்டிருக்கார் மார்ச் 21 சொல்லி கேட்டீங்கன்னா, அவர் ஒரு மதுபான ஊழல், மதுபான வியாபாரிகளுக்கு காட்டிய சலுகை, அதுல நடந்த ஊழல் வழக்கு, ஊழல் குற்றச்சாட்டுல பேர்ல அவர் கைது செய்யப்பட்டு மார்ச் 21 ஏறக்குறைய ஒரு 40 நாள் அவர் ஜெயில இருந்திருக்காருன்னு வச்சுக்கிடுங்க. அதே நேரத்துல இதே வழக்கில் இவரோடு கைது செய்யப்பட்ட, இவருக்கு முன்னால கைது செய்யப்பட்ட மரியாதைக்குரிய ஆந்திர முன்னாள் முதலமைச்சர், தெலுங்கானா முன்னாள் முதலமைச்சர் சந்திரசேகர் ராவுடைய மகள் திருமதி கவிதா, அவங்க அந்த மாநிலத்தினுடைய மேலவை உறுப்பினரும் கூட. அவங்க இன்னும் விடுதலை பெறல. அவங்களுக்கு பிணை கிடைக்கல. மணிஷ் சிசோடியாவுக்கு பிணை கிடைக்கல. சத்யேந்திராவோ என்று சொல்லி ஒருத்தருக்கு, அவருக்கும் அதுல பிணை கிடைக்கல. சரி, இன்னும் இதே மாதிரியான ஊழல் வழக்குல சம்பந்தப்பட்ட நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு பிணை கிடைக்கல. சரி, இத பாரதிய ஜனதா கட்சி இதை கொண்டாடுவதற்கோ, பிணை கிடைத்ததால் அவர் அதை கொண்டாடுவதற்கோ அல்லது வருத்தப்படுவதற்கோ பாரதிய ஜனதா கட்சிக்கு எந்த அவசியமும் இல்லை. அதுல பங்கு கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இது அமலாக்கத்துறை வழக்கு தொடுத்திருக்காங்க, கைது செஞ்சிருக்காங்க. வழக்கை பதிவு செய்தது அமலாக்கத்துறை, கைது செய்தது அவங்க. நீதிமன்ற காவல்ல அரவிந்த் கெஜ்ரிவால் இருந்தாரு. நீதிமன்றம் இந்த வழக்கை விசாரித்து அவருக்கு பிணை கொடுத்திருக்காங்க. அது முக்கியமா அவங்க நீதிமன்றம் கவனத்துல எடுத்துக்கிட்டதா நான் நினைக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, 2022 போடப்பட்ட வழக்கு, ஆகஸ்ட் மாசம் போடப்பட்ட அந்த எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்ட முதல் தகவல் அறிக்கையின் பேர்ல 2024 கைது செஞ்சிருக்கீங்க. அதுவும் தேர்தல் அறிவிப்பு, எலெக்ஷன் நோட்டிபிகேஷன் வந்த பிறகு நீங்க இதை கைது செஞ்சிருக்கீங்க. இதுல ஏதோ ஒரு உள்நோக்கு இருப்பதாக நீதிமன்றம் கருதி இருக்கிறது. அதுவும் கூட கேட்டீங்கன்னா, நீங்களே சொன்ன மாதிரி ஒரு இன்ட்ரீம் ஃபைல் தான், இடைக்கால ஜாமீன் தான்.
இடைக்கால ஜாமீன் எதுவரைன்னு கேட்டீங்கன்னா ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரை. ஜூன் மாதம் 2ஆம் தேதி அவர் நீதிமன்றத்துல அந்த பிணை உத்தரவின்படி அவர் நீதிமன்றத்துல சரண்டர் ஆகணும். அது அவர் தானாகவே முன் வந்து நீதிமன்றத்தை காவலுக்கு அவரை உட்படுத்திக்கிடணும். அதுதான் அந்த பிணையில இருக்கிற கண்டிஷன். சரி, ரைட்டு. இப்போ இவரே இப்போ இந்த யுத்தம் இது வந்து ஒரு வகையான குருட்சேத்திர யுத்தம் தான். தேர்தல் களம் குருட்சேத்திர யுத்த களமாக ஆக்கி விட்டார்கள். அதுல கூட மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் கூட இது ஒரு மகா யுத்தம் என்று கூட நேற்றோ முந்தானாலோ ஒரு இடத்துல பேசும்போது சொல்றாரு. இது ஒரு மகா யுத்தம்னே வச்சுக்கிடுவோம். இந்த மகா யுத்தத்துல அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வந்து கலந்துக்கிறதுனால என்ன நடந்துரும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா எதுவுமே நடக்க போறது இல்ல. ஏன்னு பிரச்சார பலமா இருக்குல்ல சார். ஒரு கட்சியினுடைய ஒரு தேசிய ஒருங்கிணைப்பாளர் டெல்லி முதலமைச்சர் கலந்து கொள்றதுனால ஒரு பிரச்சார பலம் கிடைக்கும்ல. இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா இனி வந்து எதிர்வரிசையில் இருக்கிறவங்களுடைய தாக்குதல் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா அவருடைய மதுபான கொள்கை இருக்கு பாருங்க. மதுபான கொள்கையில அவர் மீது குற்றச்சாட்டப்பட்ட அந்த வழக்கு விவரங்களை எல்லாவற்றையும் பாரதிய ஜனதா கட்சியோ அல்லது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி கட்சிகளும் மிக கடுமையான கணை தொடுப்பார்கள். ஏன்னு கேட்டா மகா யுத்தம்னு சொல்றாங்க. மகா யுத்தத்துல எப்பவுமே எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சின்ன உதாரணம் சொல்றதா இருந்தா மகாபாரதத்துல துரோணரை போல வில்வித்தை தெரிந்தவர் இல்லை. அதை போலவே பீஷ்மர் அந்த பக்கத்துல இருந்தார். துரோணாச்சாரியார்ல இருந்து பீஷ்மர்ல இருந்து மிகப்பெரிய கர்ணன்ல இருந்து அத்தனை வில்வத்தை தெரிந்த பெரிய வில்லாளர்கள் எல்லாமே அந்த பக்கம் இருந்தாங்க. சல்லியன்ல இருந்து எல்லாருமே அந்த பக்கத்துல இருந்தாங்க. ஆனால் இந்த பக்கத்துல 5 பேர் தான் பாண்டவர்கள். அந்த 5 பேர்களுமே மரியாதைக்குரிய நம்முடைய கிருஷ்ண பரமாத்மா தேரோட்டமும் சாரதியாக இருந்த தேரோட்டமும் அர்ஜுனன் கணை தொடுக்கவும் அந்த யுத்தத்துல தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும், தர்மமே மறுபடியும் வெல்லும், கட்டுண்டோம் பொறுத்திருப்போம் காலம் மாறும் தனு உண்டு அதன் பேர் காண்டிபோன்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னா அவங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டு அது யுத்தகலத்துக்கு செல்றதுக்கு முன்னால் சொன்னது. அது போல இன்னைக்கு காண்டிபதாரியாக யார பாக்காங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடியை மக்கள் பார்க்காங்க. எந்த வகையில பாக்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா அவர் தொடுக்கிற கணைகளுக்கு எதிர்கட்சி கிட்ட பலம் இல்ல, வாதம் இல்ல, பதில் கணை அவங்க கிட்ட கிடையாது. ஆனால என்ன வருதுன்னு கேட்டீங்கன்னா ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா அது இஸ்லாமிய பெருமக்கள் இவங்க எல்லாம் ஒரே ஆயுதத்தை எதிர்கட்சிகள் பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சிறுபான்மை மக்கள் சொல்லி. ஆனால் சிறுபான்மை இன்றைக்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை ஒரு தங்களுடைய பாதுகாவலராக அனைத்து சமூக மக்களுக்கும் பொதுவான ஒரு தலைவர் இந்தியாவிற்கு கிடைத்திருக்கிறார். ஒரு வலிமையான தலைவர் கிடைத்திருக்கிறார். வளமான இந்தியாவை உருவாக்குவதற்கு தகுதியான தலைவர் கிடைத்திருக்காரு சொல்லி நரேந்திர மோடியை பார்க்காங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா முத்தலாக் சட்டத்தை நீக்கியதன் மூலமாக அந்த இஸ்லாமிய பெண்கள் எல்லாம் இன்றைக்கு நரேந்திர மோடி அவர்களை தன்னுடைய நரேந்திர மோடிக்கான புகழ் குறித்து நம்ம ரெண்டாவது பேசுவோம் சார். திரு சேரலாதன் இணைந்திருக்கிறாங்க. சேரலாதன் வணக்கம். நம்ம ரொம்ப நாளத்துக்கு அப்புறம் ஒரு விவாதத்துல சந்திக்கிறோம். நன்றி. மிக முக்கியமான விவாதம் தான். கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் கிடைத்திருக்கிறது. இந்த தேர்தல் பிரச்சார நேரத்தில் 4ஆம் கட்ட வாக்குப்பதிவுக்கு செல்லக்கூடிய நேரத்தில் கெஜ்ரிவாலுக்கான இடைக்கால ஜாமீன் எந்த அளவிற்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நினைக்கிறீங்க? உரைக்கல் தினமலர் உரைக்கல் நேயர்களுக்கு எனது மாலை வணக்கம். இன்றைய தினம் ஆம் ஆத்மி கட்சியின் தேசிய தலைவர் மரியாதைக்குரிய டெல்லி முதல்வர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் திஹார் ஜெயிலில் இருந்து ஒரு பொய் வழக்கால் புனையப்பட்டு இன்று உச்ச நீதிமன்றத்தின் அவர் ஜாமீன் பெற்று வெளியே வந்திருக்கிறார். இது தேர்தல் நேரக்களம். இந்த நேரத்தில் அவர் வந்திருக்கிறார் என்றால் இது இந்திய கூட்டணிக்கு
ஒரு மாபெரும் உத்வேகத்தை கொடுக்கும் என்று நான் பார்க்கிறேன். அதோடு இப்பொழுது எனக்கு முன்பு பேசிய நண்பர் பலவிதமாக திரு கெஜ்ரிவால் அவர்களை விமர்சித்தார். கெஜ்ரிவால் என்னவோ சாராய ஊழலில் அவர் பிடிபட்டார் என்றும் அவரை சிறையில் அடைத்தார் என்று. ஆனால் ஒன்றை மட்டும் கூற விரும்புகிறேன். இது பொய் வழக்காக புனையப்பட்ட ஒரு வழக்கு. கெஜ்ரிவால் எப்படி, ஆம் ஆத்மி எப்படி இந்த நாட்டில் ஒரு ஊழலற்ற ஒரு ஆட்சியை டெல்லியிலும் பஞ்சாபிலும் கொடுத்து கொண்டிருக்கிறது. கட்சி ஆரம்பித்த 10 வருட காலத்திலே இப்படி போன்ற ஒரு கட்சி உருவாகிவிட்டது. இது ஆம் ஆத்மி கட்சி தேசிய அளவில் பாஜகவுக்கு மாற்றாக வரக்கூடும் என்று எண்ணிதான் அவர்கள் இந்த கட்சியை சின்ன பின்னமாக்க அவர்கள் துடிக்கிறார்கள். இப்படி இருக்க நாங்கள் ஒரு மாற்று அரசியலை நோக்கி ஊழல் இல்லா ஒரு ஆட்சியையும் வளர்ச்சியையும் பாமர மக்களுக்காக நாங்கள் வீடு நடை போட்டு இன்று தேசிய அளவில் சென்று கொண்டிருக்கிறோம். இந்த கட்சியை எப்படியாவது ஒழித்து விட வேண்டும், அழித்து விட வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி மற்றும் முக்கிய தலைவர்கள் இவர்கள் எல்லோரும் ஒன்று கூடி இதை எப்படியாவது ஆம் ஆத்மி கட்சியை அழிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. அழைத்தார்கள். 4 தலைவர்கள் என்றால் ஒரு முன்னோடிகளாக ஒரு பில்லர்ஸ் போல இருந்தவங்க 4 தலைவர்கள். சேர்லாதன் சார், ஆம் ஆத்மி கட்சி அழிக்க வேண்டும் என்று நினைப்பது பாரதிய ஜனதா கட்சி மட்டுமா? அல்ல, இங்கு இருக்கும் ஊழல்வாதிகள் எங்களை எப்படியாவது. ஆம் ஆத்மி கட்சியினர் மதுபான இதுல ஊழல் செய்திருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னது ராகுல் காந்தி. முதல்ல குற்றச்சாட்டை முன்வைத்தது ராகுல் காந்தி ஆம் ஆத்மி மீது. அப்ப நீங்க குற்றச்சாட்டை பாஜக மீது வைக்கிறீங்க, ஆனா காங்கிரஸ் தான் அரவிந்த் கெஜ்ரிவால் மீது நடவடிக்கை எடுக்கவில்லைங்கிற முதல் கேள்வி எழுப்பினது. நீங்கள் கூறுவது ராகுல் காந்தி அவர்கள் காங்கிரஸ்காரர்களும் குற்றச்சாட்டு வைத்தார்கள் என்று கூறுகிறார்கள். ஆனால் அது அப்படி அல்ல. ஏனென்றால் இந்த மதுபான ஊழல் எப்படி இல்ல, ராகுல் காந்தி அரவிந்த் கெஜ்ரிவால் மீது குற்றச்சாட்டு வைத்தாரா இல்லையா? சேர்லாதன் சார், ராகுல் காந்தி அரவிந்த் கெஜ்ரிவால் மீது குற்றச்சாட்டு வைத்தாரா இல்லையா? அனைத்து எதிர்கட்சிகளும் இந்த மதுபான கொள்கையை நீங்கள் இதை கொண்டு வரக்கூடாது, இப்படி பழைய கொள்கையை நீங்க மாற்ற வேண்டும் என்று சொன்னார்கள். நாங்கள் என்ன சொன்னோம் என்றால், இதனால் ஆட்சிக்கு அதே அரசாங்கத்திற்கு நமக்கு லாபம் கிடைக்கிறது. இது பாமர மக்களை போய் சேரும், ஒரு நல்ல திட்டங்களுக்கு. அதே சமயத்தில் கல்விக்காக மக்கள், பாமர மக்களின் அவர்களுடைய சுகாதாரத்திற்காக, ஹாஸ்பிட்டலுக்காக, கல்விக்காக, பள்ளிக்கூடங்களுக்காக, பாமர மக்களுக்காக போய் சேரும் என்ற நோக்கத்தில் தான் நாங்கள் அதை செய்தோம். இல்ல, ஆம் ஆத்மி அதை செஞ்சாங்க சார், ஆம் ஆத்மி அதை செய்தார்கள், அரவிந்த் கெஜ்ரிவால் அதை நடைமுறைப்படுத்தினாரு. ஆனால் அதை நாங்கள் வாபஸ் பெற்ற பிறகு மறுபடியும் இதில் ஊழல் நடந்திருக்கிறது என்று வேண்டாத ஒரு வழக்கை தொடர்ந்து இன்று ஒரு கட்சி, ஒரு நபர் அவர் எப்படி இருக்கிறார் என்பது எல்லோருக்கும் தெரியும். அவர் ஒரு மகா குற்றவாளி அல்ல. திரு அரவிந்த் கெஜ்ரிவாலோ இல்ல ஆம் ஆத்மி கட்சியோ ஏதோ ஒரு மகா பெரிய ஊழல் ரபேல் போல செய்துவிட்டோம் என்று சொல்ல முடியாது. 15 லட்சம் கோடிகள் இன்று வரை சிஐடி சப்மிட் பண்ணி இருக்குது. பிஜேபியில இவங்க செய்த எந்த ஒரு டெண்டரும் சரியானது அல்ல என்று அதற்கு வழக்கு போட்டு ஈடி போக வேண்டியதுதானே. அதெல்லாம் செய்யல. ஏன்னா ஒரு சிறிய கட்சி, இந்த கட்சி வளர்ந்து விடக்கூடாது. நாளை பாரதிய ஜனதாவுக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக அரவிந்த் கெஜ்ரிவால் வரக்கூடாது, மோடிக்கு வரக்கூடாது என்ற ஒரே ஒரு காரணத்தினால் இன்று எங்கள் கட்சியையும் எங்கள் தலைவர்களையும் வஞ்சிக்கப்படுகிறார்கள் என்றுதான் நான் இந்த வேலையில குறிப்பிட விரும்புகிறேன். சரி, திரு செல்வம் சார், நீங்க அரவிந்த் கெஜ்ரிவால் வளர்ந்து விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இத்தனை வழக்குகளையும் அவர் மீதும் ஆம் ஆத்மி கட்சியினுடைய நிர்வாகிகள், மூத்த தலைவர்கள் மீதும் சுமத்தி கொண்டே இருக்கிறது பாஜக அப்படிங்கிறார். 100 நாட்களுக்கு முன்பு வரை காங்கிரசும்
ஆம் ஆத்மி கட்சியும் எதிர்வரிசையில் நின்னவங்க 100 நாட்களுக்கு முன்னால 100 நாட்களுக்கு முன்னால வர அகிலேஷ் யாதவும் இந்த காங்கிரஸ் கட்சியும் எதிரெதிர் வரிசையில் இருந்தாங்க. ஆம் ஆத்மி கட்சிக்கு வேற வழி இல்லாம மக்களிடத்திலே புறக்கணிக்கப்பட்டு விடுவோம் என்ற பயத்தில், அச்சத்தில் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியோட பொருந்தாத கூட்டணி ஒன்றை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். நல்லா கவனிங்க. நாடாளுமன்ற தேர்தலுக்காக ஏற்படுத்தப்பட்ட இந்தியா கூட்டணி என்கிற பெயரில் ஒரு ஒட்டு கூட்டணியை ஏற்படுத்தி இருக்காங்க. அவரு மரியாதைக்கு சேரலாதன் சொன்னாங்க, அவர் மேல பொய் வழக்கு போட்டு ஜெயில போட்டோம். சார், இடைக்கால ஜாமீன் கொடுத்திருக்காங்க, இடைக்கால பிணை கொடுத்திருக்காங்களே தவிர அவருக்கு நிரந்தரமா அவர் இந்த வழக்கில குற்றவாளி இல்லை அல்லது குற்றவாளி இப்படிலாம் சொல்லல. நீதிமன்ற காவலில் இருந்து அவருக்கு இடைக்கால ஜூன் 1ஆம் தேதி முடிய அவருக்கு வெளியே இருந்து பிரச்சாரம் பண்ணிக்கலாம், இவ்வளவுதான். அதனால அதுக்கு பிறகு ஜூன் மாசம் 2ஆம் தேதி அவர் நீதிமன்றத்தில் தானாகவே முன்வந்து அவர் தன்னை நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்திக்கிடணும் அல்லது வேறு வழிகள் இருக்கு, அதை அவர் பாப்பாருன்னு வைங்களேன். எக்ஸ்டென்ஷன் கேட்பாரு, பெயில் பெயில் எக்ஸ்டென்ஷன் கேட்பாரு, அது கொடுக்கவும் கொடுக்கல, அது நீதிமன்றத்து பிரச்சனை, அதுக்கு நான் வரல. அதே நேரத்துல இது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், அதாவது அமலாக்கத்துறை 9 முறை திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் மிக படித்தவர். 9 முறை அவருக்கு சம்மன் அனுப்பியிருக்காங்க, அழைப்பானை, விசாரணைக்கான அழைப்பானை அனுப்பி ஒரு முதலமைச்சர், ஒரு நாட்டினுடைய ஒரு தலைநகர இந்தியாவினுடைய தலைநகரத்தை ஆளக்கூடிய ஒரு முதலமைச்சருக்கு 9 முறை அழைப்பானை அனுப்பியும் அவர் விசாரணைக்கு ஒத்துழைக்கலைன்னு சொன்னா அதுக்கு பிறகு என்ன சார் செய்வாங்க? 41 சிஆர்பிசில நீங்க நான் சொல்லி முடிச்சிடறேன், சேரலா சார் சொல்லி முடிச்சிடறேன். அதாவது 41 சிஆர்பிசில நீங்க ஒரு வழக்கிற்கு விசாரணைக்கு ஆஜராகணும்னு சொன்னா ஆஜராகணும். அத 9 முறையும் மறுக்காருன்னு சொன்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, நீதிமன்றத்துல அவரை விசாரணைக்கு ஒத்துழைக்காமல் இருந்து நம்மை கைது செய்தால் நமக்கு ஒரு அனுதாபம் கிடைக்குமான்னு நினைச்சு அவர் 9 முறையும் அழைப்பானை நிராகரித்தார். அது அமலாக்கத்துறை அவரை கைது செய்து சிறைப்படுத்தியது. இதுல அமலாக்கத்துறைக்கும் கெஜ்ரிவாலுக்கு உள்ள பிரச்சனையை தவிர பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒண்ணும் கிடையாது. இதே நேரத்துல இன்னைக்கு அவர் எல்லை பிரச்சனையில இந்தியாவினுடைய எல்லையை காப்பாற்றுவதற்காக போராடி ஜெயிலுக்கு போயிட்டு வரல, பிணையில வரல, அல்லது இந்தியாவுடைய பொருளாதாரத்தை காப்பாற்ற வேண்டும் என்று குரல் கொடுத்து ஜெயிலுக்கு போயிட்டு வரல, அல்லது இந்தியாவிலே இருக்கிற விவசாய பெருமக்களை எல்லாம் காப்பாற்ற வேண்டும் என்று போராடி ஜெயிலுக்கு போயிட்டு வரல. ஒரு ஊழல் வழக்கில் ஒரு நாட்டினுடைய பிரதமர், ஒரு மாநிலத்தினுடைய பிரதமர் ஒரு ஊழல் வழக்கில் மரியாதைக்குரிய அரவிந்த் கெஜ்ரிவாலும் அங்க ஜார்க்கண்ட்ல இருக்கிற சிபு சோரன் இப்படிப்பட்ட அமைச்சர்கள் எல்லாம், முதலமைச்சர்கள் எல்லாம் ஊழல் வழக்கில் சிறைக்கு செல்லுவது என்பது இந்தியா கூட்டணி என்கிற பேர் இருக்கிற ஒட்டு கூட்டணி. நான் இன்னும் கூட பகிரங்கமா சொல்றேன், பஞ்சாப்ல ஆம் ஆத்மி கட்சிக்கும் காங்கிரசுக்கு எப்படி என்ன உடன்பாடு இருக்கு? மேற்கு வங்காளத்துல காங்கிரசுக்கும் திரிணாமுல் காங்கிரசுக்கும் மம்தா பானர்ஜிக்கு என்ன ஒட்டு இருக்கு? அதனால இவங்க எல்லாம் அதெல்லாம் ஆம் ஆத்மியோட ஏன் சார் இது பண்றீங்க? ஆம் ஆத்மி இப்ப வெளில வந்திருக்கிறாரு அரவிந்த் கெஜ்ரிவால். இது வெளியில பிரச்சாரம் அப்படிங்கிறது பாஜகவுக்கு ஒரு அச்சுறுத்தலாக மாறுமா அப்படிங்கிறதுக்கான பதில் சொல்லுங்க சார். இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ஏதாவது மக்கள் மன்றத்துல போய் நான் என்ன சிறைப்படுத்திட்டாங்கன்னு சொல்லும் போது பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நீதிமன்றம் சொல்லிடுச்சு இல்ல, இந்த மதுபான கொள்கை சம்பந்தமாவோ அவர் கைது செய்யப்பட்ட சம்பந்தமாகவோ எங்கும் பேசக்கூடாது அப்படிங்கிற நிபந்தனையை நீதிமன்றம் சொல்லியிருக்காங்களே. அவர்தான் பேசக்கூடாது. அவர் பேசினார்னா பதில் பேச வேண்டிய கடமை எங்களுக்கு வந்துரும்ல. நீங்க ஒருவர் கணை தொடுக்கிற பொழுது பதில் கணை தொடுக்கிற உரிமை மற்றவருக்கு எதிர்வரிசையில் இருக்கிறவங்களுக்கு வந்துடும். இன்னொரு விஷயம், எல்லா சமூக ஊடகங்களிலும் பத்திரிகைகளிலும் அவர் எந்த வழக்கில் கைது செய்யப்பட்டு எவ்வளவு நாள் ஜெயில இருந்தாரு, எப்படி பிணையில வந்தாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதனால மதுபான ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்டு இடைக்கால ஜாமீன்ல வந்திருக்கிற அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்றத மக்கள் யாரும் நம்ப போறது இல்ல. இன்னொரு விஷயம் சார், திரு நரேந்திர மோடி அவர்களை நாடு முழுக்க எல்லாம் கொண்டாடுறாங்க. இன்னொரு ரொம்ப சுருக்கமா சொல்லிடுறேன், பண்டிதர் நேருவிற்கு பிறகு, அடல் பிகாரி வாஜ்பாய்க்கு பிறகு
லால் பகதூர் சாஸ்திரிக்கு பிறகு இன்னும் மிகப்பெரிய மோடி அவர்களை கொண்டாடக்கூடிய விவாதம் அல்ல, மோடி அவர்களை கொண்டாடக்கூடிய விவாதம் அல்ல இது. திரு சேரலாதன் பேச நேரம் கொடுக்கலாம் சார். ஒரே ஒரு சேரலாதன் சார் பேசட்டும். இன்றைய தினம் இந்த விவாதம் வேறு வகையில் போய் கொண்டிருக்கிறது. ஒன்றை மட்டும் நான் கூற விரும்புகிறேன். எப்படின்னா, இன்னைக்கு ஆம் ஆத்மி கட்சி நண்பர் அவர்கள் என்னை கேட்டார், காங்கிரஸ் மதுபான கொள்கைக்கு எதிர்ப்பா அவங்கதான் முதல்ல குற்றச்சாட்டை வச்சாங்கன்னு சொன்னாரு. எஸ், வச்சாங்க, இல்லைன்னு சொல்லல. அவங்களுக்கு நாங்க பதில் கொடுத்திருக்கோம், முதல்ல கொடுத்திருக்கோம். இந்த மதுபான கொள்கையை நாங்க திருப்பி வாபஸ் பெறப்பட்டோம். அதற்காக ஏதோ குற்றம் செய்யாத, அதாவது குற்றம் ஒரு கொள்கை எடுக்கிறாங்கன்னா அதனுடைய பாதகம் அது வரும்போதுதான் தெரியும். அதை உடனடியா நாங்க என்ன பண்றோம், அதை வித்ரா பண்ணிய பழைய கொள்கையை அதே முறைப்படிதான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். என்ன, உத்தரப்பிரதேச பாலாறு ஓடுதா, அங்கேயும் இதே சாராயம் எப்படி போயிட்டு கொண்டிருக்கு நண்பர் நன்கு அறிவார்கள். அதே பிரதேசத்துல மத்திய பிரதேசத்துல எப்படி போயிட்டு இருக்குன்னு தெரியும். மகாராஷ்டிரால ஆட்சி செய்யக்கூடிய ஆட்கள் எப்படி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மதுபானத்தை இன்னும் அது வெளிவரும், மிக விரைவில் வரும். 7,000 கோடி ரூபாய் அஜித் பவார் அவர்கள், தேசியவாத காங்கிரஸ், அவர் ஊழல் செய்து விட்டார். அவர் மீது இடி சிபிஐ எல்லாம் தொடரப்பட்டது. என்ன எல்லாம் மூடி மறைக்கப்பட்டது. ஏனென்றால் அவர் வந்துவிட்டால் அவர் துடைக்கப்படுவார், அவர் புனிதப்பட்டு விடுவார் என்பதுதான் இந்த பாஜக ஒன்றிய அரசின் ஒரு கொள்கையாக இருக்கிறது. ஒரு நல்ல நாட்டு மக்களுக்காக, இந்த நாட்டு மக்கள் என்று இவர் கேட்டார். இவர் எதுக்கு போயிட்டு இருந்தாரா? என்ன, நாட்டு மக்களுக்கு, விவசாயிகளுக்காக போராடினாரா? இதே விவசாயிகளை எங்க டெல்லியிலே எத்தனை பேர் கொண்டு குவித்தது இந்த ஒன்றிய பாஜக அரசுக்கு. தண்ணி கொடுத்தது, சாப்பாடு கொடுத்தது, எல்லாம் கொடுத்தது. எம்எஸ்பி வேண்டி அவங்களுக்கு நியாயமான விலை வேணும் என்று கேட்டதுக்கு அடிச்சு துரத்து 1 வருட காலமாக விவசாயிகள் பட்டினியிலும் குளிரிலும் மாண்டு கொண்டு இருந்தார்கள். அதை பார்த்தார்களா பாஜக அரசாங்கம்? கிடையவே கிடையாது. அதை அவர்களை காப்பாற்றிய ஒரே ஒரு உரிமை ஆம் ஆத்மிக்கு உண்டு, அது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு மட்டும்தான் உண்டு. 2வது, நாட்டை பற்றி சொல்றாங்க. நாட்டு எல்லை பகுதிகள் எப்படி பாதுகாப்பு இருக்கிறதா என்று நெஞ்சை தொட்டு கேட்க வேண்டும். நான் பாதுகாப்பு கருதி எதையும் இந்த விவாதத்தில் நான் பேச விரும்பவில்லை. நாட்டின் பாதுகாப்புக்காக, எங்கள் கட்சி தலைவரின் ஒரு கொள்கைக்காக நாங்கள் நாட்டின் பாதுகாப்பை பற்றி எதையும் பேச விரும்ப மாட்டோம், நாங்கள் பேசவும் மாட்டோம். எங்கள் நாடுதான் முக்கியம் என்று கருதக்கூடியவர்கள், நாட்டுப்பற்றுடையவர்கள் எங்களை பார்த்து கேட்கிறார்கள் நாட்டை பற்றி அதிகமாக பேச வேண்டும் என்றால் ஆம் ஆத்மி கட்சி ஒரு கேள்வி கேட்டேன் உங்கள்கிட்ட கொடுக்குறாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் கோடி ரூபாய் எந்த இடி டிரான்ஸ்பரண்டா இருக்கு, எங்க இதுல வரல. நரேந்திர மோடியை பாரத பிரதமர் மரியாதைக்குரிய விசாரிக்க முடியாதா? ஒரு மாநிலத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முக்கிய மந்திரியை அரெஸ்ட் பண்றாங்கன்னா இவரை பண்ண முடியாதா? சொல்லுங்க. கேள்விக்கு அனுமதிங்க. அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் கிடைத்திருக்கிறது. இடைக்கால ஜாமீன் கிடைத்ததனால் உங்களுடைய வெற்றி வாய்ப்புல ஏதாவது மாற்றங்கள் இருக்குமா? இல்ல பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் எங்கெங்கு வாக்குப்பதிவு நடக்க போகிறதோ அங்கெல்லாம் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் செல்வார், அங்கு சென்று பிரச்சாரம் செய்வார். அதிக அளவில் சீட் கிடைக்க போது அது நிச்சயம். இது ஜூன் 4ஆம் தேதி பாரதிய ஜனதா கட்சி இந்த முறை பாரதிய ஜனதா கட்சி 200க்கு மேல தாண்ட போறதில்ல. இப்போ பஞ்சாப் எல்லாம் பொறுத்த வரைக்கும் ஆம் ஆத்மிக்கு எதிராக காங்கிரசும் அங்கு களமாடுகிறது. அப்ப காங்கிரசும் நிறைய இடங்கள்ல தோல்வி அடையும் அப்படின்னு தான் சொல்றீங்க? இல்ல, எல்லா இடங்களிலும் நாங்கள் 24 சீட் தானே. ஒரு சின்ன கட்சிக்கே நீங்க இவ்வளவு உங்களுக்கு சிம்மச குணமா நாங்க தெரியுறோம்னா, இன்னும் வரும் காலகட்டங்களில் நீங்க எப்படி எல்லாம் என்னென்ன பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய பிரச்சாரம் காங்கிரஸும் எதிர்த்து தான் நிக்கிறாங்க, ஆம் ஆத்மி எதிர்த்து.
அப்ப அது காங்கிரஸுக்கும் தோல்வியாக மாறும் அப்படின்னு சொல்றீங்க. தோல்வியாக மாறும் என்று சொல்லவில்லை. இந்தியா கூட்டணியில் இருக்கின்றோம். நாங்கள் எங்க வருவோம்? பஞ்சாப்ல காங்கிரஸுக்கு போட்டியாகவே இருக்கீங்க. எங்களுடைய வாக்குகளை இழக்காமல் நாங்கள் அங்கு தனித்துவமாக நிற்கின்றோம். பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் ஆம் ஆத்மிக்கு போட்டி காங்கிரஸ், பாரதிய ஜனதா. அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய பிரச்சாரம் காங்கிரஸ் அங்கு இருப்பது அகாலிதளமும் காங்கிரசும் ஆம் ஆத்மி கட்சியும் தான். ஆம் ஆத்மி கட்சி அங்கு நடைபெற தேர்தலில் அனைத்து தொகுதிகளும், பாராளுமன்ற தொகுதிகளும் வெற்றி பெற்று வெற்றி வாகை சூடி வருவார்கள். அதே சமயத்தில் ஹரியானாவில் குருஷேத்ராவிலும் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, உங்களுக்கு எதிராக யார் தோல்வி அடைவாங்கன்னு சொல்றீங்க? பாஜக, இன்னொன்னு வேற யாரு போட்டியிடுறாங்க? பாருங்க, இருங்க ஒண்ணு மட்டும் சொல்றேன். இன்னைக்கு பாருங்க, கர்நாடகால எப்படி இருக்குது எலெக்ஷன் ட்ரெண்ட்? என்ன பாஜக வந்துருமா? அதே மாதிரி ஆந்திரால, வெஸ்ட் பெங்கால்ல, அதே மாதிரி ஒரிசால, அதே மாதிரி தமிழ்நாட்டுல எங்க இருக்கு? எங்க இருக்கு? பாரதிய ஜனதாவின் 2024 பாராளுமன்றத்தில் அனைத்து தொகுதிகளிலும் அவர்கள் அனைத்து இடங்களிலும் இழக்கப் போகிறார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். திரு சேரலாதன், 24 தொகுதியிலும் ஆம் ஆத்மி ஜெயிக்கிற போது அந்த 24 தொகுதிகளிலும் காங்கிரஸ் தோல்வி அடையும், அப்படிதானே? காங்கிரசும் தோல்வி அடையும், மும்முனை போட்டியில எல்லாருமே தான் போட்டி போடுறாங்க. மும்முனை போட்டியில நீங்க பாத்தீங்களா, 24 ஒரு 13 தொகுதியில தான் நாங்க காங்கிரஸ் பஞ்சாபில் மாத்திரம் தான் எதிர்க்கிறோம் தவிர மற்ற அனைத்து தொகுதியிலும், குஜராத்திலும் சரி, பிரச்சனை இல்ல. அதெல்லாம் காங்கிரஸ் தோல்வி அடைஞ்சா பிரச்சனை இல்ல. இது பாருங்க, காங்கிரஸ் தோக்கணும் ஜெயிக்கணுங்கிறது இங்க பிரச்சனை இல்ல. ஒரு சர்வாதிகார ஆட்சியை நாங்கள் அகற்ற வேண்டும் என்ற ஒரு கொள்கையில தான் நாங்க நிக்கிறோம். இது ஒரு சர்வாதிகார நாடா இல்ல. பஞ்சாப்ல மட்டும் ஏன் சார் காங்கிரஸோட கூட்டணி இல்லை? ஐஎன்டிஏ கூட்டணி ஒரே எலெக்ஷன். இதுக்காக தான் நாளைய பிரதமர் எல்லாரும் கேக்குறீங்க, நீங்க எல்லா இடத்துலயும் கேக்குறது ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, ஆமா இந்திய கூட்டணியில யாரு பிரதமரா வருவாங்கன்னு கேக்குறாங்க. அதெல்லாம் சார் இங்க இன்னைக்கு விவாதம் அதல்ல, இன்று விவாதம் அதல்ல, இன்று விவாதம் அல்ல. பாஜகவுக்கு எதிராக அணி திரளுகிற போது பஞ்சாபில் காங்கிரசுக்கு எதிராகவும் ஆம் ஆத்மி நிற்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம இங்க பார்க்க வேண்டியது இருக்கிறது. உங்களுடைய நிறைவான கருத்தை பதிவு செய்யுங்க. நிறைவான கருத்து என்னவென்றால், பாசிச ஆட்சியாக நடந்து கொண்டிருக்கும் இன்றைய பாஜக நரேந்திர மோடி அரசு அவரை திருத்திக் கொள்ள வேண்டும். இவரு பாரத பிரதமர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்றே அவருக்கு. ஆனால் காங்கிரஸ் ஆம் ஆத்மி மீது இது குற்றம் சுமத்தாது. சேரலாதன் சார், சேரலாதன் சார், பஞ்சாபில் சேரலாதன் சார், பஞ்சாப்ல ஆம் ஆத்மியை காங்கிரஸ் கட்சி குற்றம் சுமத்துகிறதா இல்லையா? எப்படி குற்றம் சொல்றது? எங்களுடைய ஆட்சியை குற்றம் சுமத்த வேண்டிய எந்த ஒரு இதுவும் இல்ல. அவங்களுடைய ஆனா பிரச்சாரத்துல காங்கிரஸ் கட்சி ஆம் ஆத்மியை குற்றம் சுமத்தி கொண்டுதான் இருக்கிறாங்க. சந்தர்ப்பங்கள் வருகிறது, அதை எதிர்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கிறோம். இதை விட நாங்க என்ன சொல்றது, அவங்களுக்கு கன்வின்ஸ் பண்றோம். நாங்க செய்யக்கூடிய, அவர்கள் கொடுக்கக்கூடிய அனைத்து குற்றச்சாட்டுகளுக்கும் நாங்கள் பதிலளித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். காங்கிரஸுக்கு பதிலளிக்கிறீங்க, தயாராக இருக்கிறோம். சரி, செல்வம், உங்களுடைய நிறைவான கருத்து. அதான் சார், லோக்பால், அதாவது ஊழலுக்கு எதிரான இயக்கத்தை தொடங்கிய மரியாதைக்குரிய ஐயா அண்ணா ஹசாரே அவர்களே கூட சமீபத்துல ரொம்ப வருத்தப்பட்டு, இப்படிப்பட்ட ஊழல் அமைப்பை ஊழல்வாதிகள் என்னுடைய அமைப்பில இருந்து வளர்ந்து விட்டார்களே என்று திரு அரவிந்த் கெஜ்ரிவாலை மனதிலே வைத்து குற்றம் சாட்டினார். அந்த அளவிற்கு திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ஊழலுடைய ஒட்டுமொத்த உருவமாக 140 கோடிக்கு ஒரு அரசியல்வாதி அல்ல, அவர் இயக்கத்தில் வந்தவர் தவிர இருக்கிறதுனால அரசியல்ல எந்த மாற்றமும் வரப்போவதில்ல. பாரதிய ஜனதா மாற்றம் வரும். நன்றி 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 செல்வம், செல்வம் நன்றி, செல்வம் சார் நன்றி நன்றி. கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் தேர்தல் நேரத்தில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கறத நம்முடைய விவாதத்தினுடைய தலைப்பாக இருந்தது. 2 கருத்துரையாளர்கள் கலந்து கொண்டு தங்கள் சார்ந்த கருத்துக்களை முன்வைத்தாங்க. பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து திரு செல்வம், ஆம் ஆத்மியிலிருந்து திரு சேரலாதன், இருவருக்கும் மனமார்ந்த நன்றிகள்.
வணக்கம் சார். வணக்கம் நேர்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி.